ஒரு நாள் ஒரு இந்தியன் ஹிட்லரை பார்க்க போனார். ஹிட்லர் பின்னாடியிருந்து வந்து தோள் மேலே கை போட்டார். இதை பார்த்த அந்த இந்தியன் ஹிட்லர் வாங்கன்னு சொன்னார். என்னை பார்க்காமலே எப்படி ஹிட்லர் நீங்கள் சொன்னீங்கன்னு ஹிட்லர் கேட்க அவர் சொன்னார், இந்த உலகத்தில் ஏன் தோள் மேலே கை வைக்க ஹிட்லரை தவிர யாருக்கு தைரியம் இருக்குன்னு. அதை சொன்னது வேறு யாரும் இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஆப்போசிட்டாக இருந்ததால் நேதாஜியை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலேருந்து வெளில வந்துட்டு இந்தியாவுக்காக ஆர்மி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்தியாவிலேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டு காபூலுக்கு போகிறார். காபூலேருந்து இட்டாலிக்கு போகும்போது தான் ஜெர்மனிலேருந்து ஹிட்லர் கூப்பிட்றாரு. ஜெர்மனிக்கு போயிட்டு ஹிட்லருடைய சப்போர்ட்டை வாங்கினாங்க. வந்து 4000 சோல்ஜர்ஸை கிரியேட் பண்ணுறாரு இந்தியன் ஆர்மிக்காக. அங்கேருந்து சிங்கப்பூரில் இருந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஜப்பானுக்கு சரண்டர் ஆனதெல்லாம் அங்கே ஜப்பான் போகணும்னு நினைக்கிறாரு. சப்மரைன் மூலமாக ஜப்பான் உள்ள போகிறார். அங்கேருந்து மலேசியா, சிங்கப்பூர், சைனான்னு எல்லா சப்போர்ட்டும் வாங்கி 50,000 சோல்ஜர்ஸை இந்தியன் ஆர்மிக்காக கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஆர்மியோட இந்தியாவில் வரவும் செய்கிறார். ஒரு பக்கம் காந்திஜியுடைய அமைதியான போர், இன்னொரு பக்கம் நேதாஜியுடைய வயலண்டான போர். இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இவங்களை பார்த்து தெரிச்சு ஓடிச்சு. இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷை பார்த்து எல்லாரும்